Welcome to Life Gourd. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கோவக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணால் எல்லாம் நல்லா வேகும். கோவக்காயில் இரும்பு சத்து நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா கோவக்காயும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஞ்சி கோவக்காய் எல்லாம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பழுத்துருச்சு, இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறவும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது லைட்டாக சூடேறட்டும். இப்போ உளுந்து போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். இப்போ கடுகு போட்டுக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக மாறவும் நம்ம இப்போ வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கவும் இப்போ நம்ம அதில் கோவக்காவை சேர்த்துருவோம். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ மூடி வச்சுருங்க. லைட்டாக ஒரு கொதி வரவும் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் இப்போது ஒரு 2 பூண்டை தட்டி அதில் நம்ம போட்டு அதையும் கிளறி விடுங்க. மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. பாருங்கள், நல்லா மசாலா கொதித்து நல்லா காயோடு கலந்துருச்சு. இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நமக்கு கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.